சென்னையில் தக்காளியின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதற்கு என்ன காரணம்? வரும் நாட்களில் விலை எப்படி இருக்கும் பார்க்கலாம். உணவில் தவிர்க்க முடியாத காய்கறிகளில் ஒன்றாக தக்காளி உள்ளது. ஆனால் தக்காளி வாங்க இப்போதெல்லாம் தயங்கும் சூழல் நிலவுகிறது. இதற்கு காரணம் 1 கிலோ தக்காளி விலை இப்போது 100 ரூபாயை தாண்டியுள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தையில் மொத்த விலையில் 1 கிலோ 80 ரூபாயாகவும், வெளி சந்தையில் சில்லறை விலையில் 110 ரூபாய் வரையும் விற்கப்படுகிறது. இதனால் ஏழை நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ரேட் ரொம்ப அதிகமாகுது. ஒன்று வெங்காய விலை ஏறுது, இல்லை தக்காளி விலை ஏறுது, ஏதாவது ஒரு விலை ஏறிதான் ஆகுது. அப்புறம் நாங்கள் என்ன பொதுமக்கள் வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும். இவங்களும் விலையை குறைக்க மாட்டேன்றாங்க. கேட்டால் எங்க என்ன பண்ண சொல்கிறீங்க, டீசல் விலை பெட்ரோல் விலை ஏறுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் விலை அதிகமாக விற்கிறோம், நாங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க. எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும். வீட்டு தான் பிரச்சனை வருது. நான் இவ்வளோ காசு தக்காளி கொடுத்து வாங்குறேன், கம்மியாக போட்டால் குழம்பு நல்லா இல்லை, என்ன பண்ணுறது, தக்காளி விலை கம்மி பண்ணணும். வெளியில் வீட்டு பக்கத்தில் வாங்கும்போது 150 ரூபாலாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் எப்போவுமே கோயம்பேடு மார்க்கெட் வர மாட்டேன். இன்றைக்கி நான் வந்திருக்கேன் அப்படின்ற மெயின் காரணம் வந்து தக்காளி விலை ரொம்ப அதிகமாக இருக்கனால தான். சாமானிய மக்களால் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது. சென்னையில் கடந்த மார்ச் மாதத்தில் 1 கிலோ தக்காளி 7 ரூபாயாக இருந்தது. அதன் பின்பு 1 கிலோ 15 ரூபாயாக இருந்தது. மே மாதத்தில் 1 கிலோ தக்காளி 40 ரூபாயாகவும், கடந்த வாரம் 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டது. தற்போது மேலும் விலை அதிகரித்துள்ளது. படிப்படியாக வறட்சியின் காரணமாக விலைவாசியின் குறைந்து விற்றதன் காரணமாக விவசாயிகள் யாரும் தக்காளியை யாரும் நடலை. அது ஒரு காரணம். வறட்சி கடந்த 2 மாசமா நல்ல வறட்சி, தண்ணி பற்றாக்குறை, இதனால விவசாயிகள் யாரும் தக்காளியை விவசாயம் பண்ணல. பொதுவாக 3 மாதங்களில் தக்காளி விளைச்சலாகிறது. தற்போது 30 நாட்கள் கடந்துள்ளது. இன்னும் 2 மாதத்தில் தக்காளி விளைச்சலாகி வந்துவிடும். அதன் பின்பு தக்காளி விலை குறைய வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. தக்காளியை பதப்படுத்தி வைக்கும் வகையில் குளிர்பதன கிடங்கு, நவீன வகையில் குளிர்பதன கிடங்கு அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பது வியாபாரிகள் மட்டுமின்றி விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் வேல்சங்கர்.